ஹாய் மக்களே! இப்ப கார் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டோம்னா, ஹெச்எஸ்ஆர் லேஅவுட்ல இருக்கிற பென்ன தோசை சாப்பிட போறோம். சரி, வீட்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. சரி வெளிய எங்கேயாச்சும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் தான் இத சஜெஸ்ட் பண்ணேன். பென்ன தோசை சாப்பிட போலாம் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜெஸ்ட் பண்ணேன். இதுல இவனுங்க கண்டிஷன் வேற. ஒரு ஆளுக்கு ரூ. 100க்கு மேல வரக்கூடாது. காசு இல்ல. அதனால வந்து ஆ ரூ. 100க்குள்ள எது வருமோ அத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் வேற போட்டாய்ங்க. சரி இதுதான் கரெக்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் நானு. ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன் நானு. கேட்கும்போது ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாய்ங்க. வெண்ணெய் தோசைன்னா என்னக்கா அப்படின்னு கேட்டான் ஒருத்தன். வெண்ணடா வெண்ணடா அப்படின்னு சொன்னேன். வெண்ணெயா அப்படின்னா கெட்ட வார்த்தைக்கா அப்படின்னா. டேய் அது கெட்ட வார்த்தை இல்லடா பட்டர்டா அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா கடைக்குள்ள கூட்டிட்டு போய் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சோம். ஆளுக்கு ஒரு மஷ்ரூம் தோசை, ஸ்வீட் கார்ன் தோசை, வெண்ணெய் தோசை இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்க கேட்ட ஒரு தோசை கூட இல்ல. ஸ்வீட் கார்ன் தோசையும் இல்ல, மஷ்ரூம் தோசையும் இல்ல. சரி இருக்கிற தோசையில ஆளுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். எப்படியும் அவங்க தோசையை அவங்கவுங்க சாப்பிட போறது இல்ல. எல்லார் தட்டுலயும் ஒவ்வொரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்றேன்ற பேர்ல எல்லாரும் சாப்பிடுவோம். அதுக்கு என்ன தோசை வாங்கினா என்ன ஆளுக்கு ஒரு தோசை சொல்லிட்டு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தோசையிலையும் இந்த பட்டர் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. ஸோ எந்த தோசை ஆர்டர் பண்ணாலும் வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா? அதனால அவரையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு என்ன இருக்கோ கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஆர்டர் பண்ணிட்டு நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம், வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம்னு அவங்ககிட்டயும் சொல்லிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் தோசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் பன்னீர் தோசை ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஒரு மசாலா தோசை, அப்புறம் ஒரு பிளெயின் தோசை அவ்வளோதான். இதை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் 2 சீக்கிரமா கொடுத்துட்டாங்க. அடுத்த 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தோசையை கையில வச்சுட்டு எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கிறது? கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்ற மாதிரி எல்லார் மூஞ்சியும் இருந்துச்சு. பசியில வேற இருந்திருப்பாங்க போல. அதனால வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த தோசை வர்றதுக்குள்ளே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்து நல்லா வந்து ஏதோ ஏதோ பேசிட்டு கலாய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து மசாலா தோசைக்கு பிளைனா ஒரு வந்து உருளைக்கிழங்கு கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஊர் சட்னி மாதிரி இருக்காது. சட்னி வந்து சூப்பரா இருந்துச்சு. நல்லா ரஃப்பா அரைச்சிருந்தாங்க தேங்காய் சட்னி. அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் இங்க. எல்லாத்துக்குமே எல்லா தோசைக்குமே ஒரே சட்னி தான். மசாலா மசாலா தோசைக்கு மசாலா கொடுப்பாங்க. அதே மசாலா வந்து உள்ள வச்சு கொடுப்பாங்க ஆனியனுக்கும். இதே தான் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. பன்னீர் வந்து அப்படியே வந்து சீவி இது பண்ணி கொடுத்தாங்க. பன்னீரே தெரியாத மாதிரி கொடுத்தாங்க. சரி அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதோ கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா அப்படின்ட்டு. ஆளுக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க தட்டுல சாப்பிடல. வேற வேற தட்டுல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சோகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களேக்கா எங்களை. நாங்க நான்வெஜ் திருப்தியா ஒரு பிரியாணியை கூட வாங்கி சாப்பிட்டுருப்போமே, இப்படி எங்களை தோசையை சாப்பிட வச்சுட்டீங்களே அப்படின்னு முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம சரி அக்காவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி அதான் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்காது, டிஃப்ரெண்டா வெஜ் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல. எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு சாப்பிட. சரி இருந்தாலும் நம்ம கூட்டிட்டு வந்தது நம்ம வந்து நம்மளே வந்து நல்லா இல்லைன்னு சொன்னா அப்புறம் நம்ம ப்ரெஸ்டீஜ் என்ன வருது? அதனால வந்து நானும் வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு இருந்தேன். பரவாயில்லாம தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிடுற அளவுக்கு இல்ல. அதான் பசங்களுக்கு எப்பயுமே நான்வெஜ் தானே. அதனால அப்பயே சொல்லிட்டு இருந்தாங்க. பேசாம ஒரு பிரியாணி கடைக்கு போயிருந்தா நல்லா திருப்தியா சாப்பிட்டுக்கலாம். உன்னைய நம்பி இங்க வந்து வெறும் தோசையை சாப்பிட வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. தோசை தான் வெஜ்ஜா வாங்கி கொடுத்துட்டீங்க. சரி கடைசியில ஒரு டீயாவாச்சும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டீ. அங்க பக்கத்துலயே ஒரு டீ ஹவுஸ் இருந்துச்சு. டீயை குடிச்சிட்டு 2 லெமன் டீ, மத்தவங்களுக்கு எல்லாம் 3 நார்மல் டீ. அவ்வளவுதான் டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. பாய் மக்களே.